வெல்கம் டு த கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ சயின்ஸுக்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அந்த சயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பார்த்தீங்கன்னாக்க ஒரு சென்டம் அந்த சயின்ஸில் வாங்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ நம்ம சயின்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னம்னா சயின்ஸில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 டிவிஷன்ஸாக நம்ம பிரிச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்ட் இருக்குது. இந்த 4 பார்ட்டையும் நாம் எப்படி பார்த்தீங்கன்னாக்க ஹேண்டில் பண்ணி அந்த 4 பார்ட்டையும் பார்த்தீங்கன்னாக்க எப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்து நம்ம சயின்ஸில் சென்டம் வாங்குறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. ஸோ நாம் ஃபஸ்ட்டு இந்த சயின்ஸினுடைய கொஷின் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். கொஷின் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பேட்டர்னில் 4 பார்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. பார்ட் ஏ 1 மார்க், பார்ட் பி 2 மார்க், பார்ட் சி 4 மார்க் அண்ட் பார்ட் டி 7 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 பார்ட்ஸ்லேயுமே நம்மளுக்கு ஃபுல் மார்க் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது 1 மார்க் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அழகாக பார்த்தீங்கன்னா படித்து நல்லா அது வித்து சொல்யூஷனோட ஃபிசிக்ஸை பார்த்துக்கணும், கெமிஸ்ட்ரியை பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பாட்டனி, ஜுவாலஜி எல்லாத்தையுமே தரவாக நம்ம படித்து ஆன்சர்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒன்று. செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறோம்னா 2 மார்க். அதில் இப்போ 1 மார்க்கில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க? 12 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க. அந்த 12 கொஸ்டின்ஸில் ஃபிசிக்ஸில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் ஆர் 3 கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம அந்த 3 கொஸ்டின்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி 2 மார்க்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்மளுக்கு 7 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறோம். அந்த 7 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 7 × 2 14 மார்க்ஸ் நம்ம எடுக்கணும். அந்த 14 மார்க்ஸையும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 14 அவுட் ஆஃப் 14 எடுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் அதே மாதிரி 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதே 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 10 கொஸ்டின்ஸ் 10 அதில் 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அந்த 7 × 4 28 மார்க்ஸை பார்த்தீங்கன்னாக்கா நாம் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதே மாதிரி 7 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதில் ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின், பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டனி, ஜுவாலஜி ரெண்டுலையும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஃபிசிக்ஸ் அந்த எய்தர் ஆர் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க, கெமிஸ்ட்ரியும் எய்தர் ஆர் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க, பாட்டனியும் எய்தர் ஆர் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 3 7 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறோம். 3 7 மார்க்ஸுக்கும் நம்மளுக்கு 3 × 7 21 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்டன் பண்ணும்போது டோட்டலாக நம்ம 75 மார்க்ஸுக்கு நம்ம அட்டன் பண்ணுறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸை ஹவு கேன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத தான் நாம் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் எத்தனை லெசன்ஸ் இருக்குது? 6 லெசன்ஸ் இருக்குது. அந்த 6 லெசன்ஸில் நம்மளுக்கு ஒவ்வொரு லெசன்ஸையும் பார்த்தோன்னா தரவாக நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எதில் வர கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த லாஸ் ஆஃப் மோஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லா 1 மார்க் கொஸ்டின்ஸையும் பார்த்தீங்கன்னா தரவாக நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்து முடிச்சிடலாம். அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சூஸாக இருக்கும், ஃபில்லப்பாக இருக்கலாம், அடுத்தது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், அதே டைமில் நம்மளுக்கு ரீசன், அசர்ஷன் கொஸ்டின்ஸ் அண்டு மேட்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 5 பார்ட்ஸில் இருக்கக்கூடிய எந்த கொஸ்டின்ஸுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒமிட் பண்ணவே கூடாது. ஒமிட் பண்ணாமல் அழகாக நாம் என்ன பண்ணுறோம், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர்ஸ் நம்ம படித்து 6 லெசன்ஸ்க்கு பர்ஃபெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அதிலிருந்து வரக்கூடிய 1 மார்க்கு கூட நம்மளுக்கு மிஸ் ஆகாது. ஸோ அதே மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இன்டீரியரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நாம் கொஞ்சம் கேர் எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இட்ஸ் 2 மார்க், அடுத்தது 4 மார்க், அடுத்தது 7 மார்க். இதை 3ஐயும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னாக்க இன்றைக்கி அப்படியே இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கல,
கேட்காத இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதே டைமில் நாம் என்ன மாதிரி இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், அப்படி ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன்ஸில் த இம்பார்ட்டன்ட் த 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரைட் ஷார்ட் நோட் ஆன் த கியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆக்சுவலி திஸ் கொஸ்டின்ஸ் actually this is a interior question. September 2020 வந்து பார்த்தீங்கன்னா நம்மள கேட்டிருக்கிறாங்க. The classifications of the types of forces based on the applications, the state, the Newton's second law, and the define the inertia, give its the classification, the define the unit of couple. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம தரவாக படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் நம்மளுக்கு வருது அப்படின்னா கன்ஃபார்மாக அதுக்கு நம்ம இன்டீரியரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த லா ஆஃப் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் நம்மளுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு லெசனில் நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. அதே டைமில் 7 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 4 மார்க் அப்படிங்கிறது ஷார்ட் ஆன்சர்ஸில் இருந்தும் வரலாம், டீட்டெயிலில் இருந்தும் வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது த டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் அப்படிங்கிறது ஆக்சுவலி May 22 நம்மளுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின். இதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷனை அப்படியே நம்மளுக்கு டைரெக்டாக 4 மார்க் கொஸ்டின்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஒன், த டிஸ்கிரைப் த ராக்கெட் ப்ரொபல்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டீட்டெயில். அந்த டீட்டெயில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த September 20 அண்ட் August 22 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஒரு 2 டைம்ஸ் கேட்டு ரொம்ப 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 ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஒமிட் பண்ணவே கூடாது. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிடணும். deduce the equation for the force using the Newton's second law of motions அப்படிங்கிறது 23ல கேட்டிருக்காங்க. the state the universal law of the gravitations and the derive its the mathematical expression அப்படிங்கிறதையும் July 23ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய டீட்டெயிலில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தரவாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக 4 மார்க் கொஸ்டின்ஸை ஈஸியாக நம்ம ஃபஸ்ட் லெசன்ஸ்லேருந்து அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு 7 மார்க் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த லா ஆஃப் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னம்னாக்கா அதில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ் asking the September 21 and is August 22ல 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு நம்மளுக்கு இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை ஒமிட் பண்ணாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தரவு பண்ணிடுங்க. தென் what are the types of inertia, the given the example for the each type அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ August 22 and March 24ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின்ஸை வந்து 4 மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. வேரியஸ் டைப் ஆஃப் இனர்ஷியா வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அதை அப்படியே 7 மார்க்லேயும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த டீட்டெயில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்லேயும் வரலாம், 7 மார்க்லேயும் வரலாம். ஸோ அதனால் இதெல்லாம் ஒமிட் பண்ணாமல் நம்ம படித்தோம்னா கன்ஃபார்மாக ஃபஸ்ட் லெசன்ஸில் இருந்து வர கொஸ்டின்ஸை ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ணிட முடியும். தென் இதில் நம்மளுக்கு பார்ட் 2 பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி சம் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. அந்த கம்பல்சரி சம் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி ஃபிசிக்ஸ்லேருந்து மட்டும்தான் வரணும், கெமிஸ்ட்ரியிலேருந்து மட்டும்தான் வரணும் அப்படின்னு இல்லை, பயாலஜியிலேருந்து கூட நம்மளுக்கு வரலாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் சார் அப்படின்னா நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் இருக்குது, சம்ஸ் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில் சம்ஸ் இருக்குது அதனால் சம்ஸ் கேட்பாங்க, அப்போ அது மட்டும்தான் கம்பல்சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரீசனபிள் கொஸ்டின்ஸாக கூட பயாலஜியில் பாட்டனியில் இருந்தோ ஜுவாலஜியில் இருந்தோ எடுத்து என்ன பண்ண முடியும், ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸாக நம்மளால் ஆஸ்கிங் பண்ண முடியும். அப்படி பண்ணாங்கன்னா அது எழுதுறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். அதில் இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் கம்பல்சரியாக வந்துருச்சு அப்படின்னா எப்படி நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். கம்பல்சரி சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் லெசனில் சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சம்ஸ் இருக்குது. அதே நியூமரிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா ஒரு 4 சம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஹார்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சால்வ்டு ப்ராப்ளம் அண்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம் இது ரெண்டையும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் ஹார்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத யாரும் என்ன பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு கேர் எடுக்க மாட்டோம். ஆனால் அதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டா கண்டிப்பாக சென்டம் மிஸ் ஆகும். அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது
நம்மளுடைய கடமை. ஸோ ஏன் சார் அப்படின்னா அப்போ ஹார்ட் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்து வைக்கணும். ஏன்னா 6 லெசன்ஸுக்குமே நம்மளுக்கு ஹார்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ தான் கம்பல்சரியை நீட்டாக அட்டன் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் கோ டு த செகண்ட் லெசன், தட் இஸ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலாக நம்மளுக்கு 1 மார்க் இருக்குது. 1 மார்க் புக் பேக் எல்லாத்தையும் தரவு பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 20லே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக இன்டீரியர் கொஸ்டின் தான். அந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்னெல்ஸ் லா இஸ் why does the sky appear in blue color அப்படிங்கிறது, அடுத்து டிஃபரன்ஷியேட் த கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் அப்போ புக் பேக்கையும் தரவாக வச்சுருக்கணும், இன்டீரியரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நம்ம தரவாக வச்சுருந்தா நாம் என்ன பண்ணலாம், ஈஸியாக மார்க்கை வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகே, the important 4 marks from the optics அப்படின்னு சொல்லிட்டோம்னா the list any the 5 properties of the light அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு May 22 and July 24 இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 2 times வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வருது அப்படின்னம்னாவே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஸோ அப்படிங்கும் போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம விடவே கூடாது, கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 4 மார்க் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு 4 மார்க் கிடைக்குதா, அப்போ 4 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ஒன்று. ரெண்டாவது, டிஃபரன்ஷியேட் திஸ் 8 டிஃபெக்ட்ஸ் த மயோபியா அண்ட் ஹைப்போமெட்ரோபியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் August 22 அண்ட் April 23 வந்து பார்த்தோன்னா 2 times நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது கன்ஃபார்மாக நம்ம என்ன பண்ணணும், இதை விடாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே கேட்டாங்கன்னா அழகாக டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதெல்லாமே நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த புக் பேக் கொஸ்டின்ஸை ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆப்டிக்ஸில் இருந்து 7 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே டிஃபரன்ஷியேட் த 8 டிஃபெக்ட்ஸ் த மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா அப்படிங்கிற ஒரு பார்ட்டும், ரைட் எனி டு த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செப்டம்பர் 21 அண்ட் July 24 ரெண்டுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 times நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்டிருக்கிறாங்க போது இப்போ இந்த டிஃபரன்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியாவை 5 மார்க்ஸும், அதே ரைட் எனி டு த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 மார்க்ஸும் கொடுத்து 7 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அலாட் பண்ணும் போது ஈஸியாக ஒரு டிஃபரன்ஷியேஷன் 2 அப்ளிகேஷன் எழுதணும் அப்படின்னம்னா அழகாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 7 out of 7 அப்படிங்கிறத ஈஸியாக ஃபிசிக்ஸில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படிங்கும் போது அப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரா த டயக்ராம் டு ஷோ த இமேஜ் ஃபார்ம்டு பை அ கான்வெக்ஸ் லென்ஸ் when the object is placed between the f and 2f அப்படின்னா ஒரு டயக்ராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் த ரேலேஸ் லா ஆஃப் த ஸ்கேட்டரிங் and the differentiate the convex lens and the concave lenses in இது மாதிரி ஒரு 3 கொஸ்டின்ஸை கேட்டு ஒரு 2 மார்க், இன்னொரு 2 மார்க், அடுத்து ஒரு 3 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும் போது ஈஸியாக இதில் நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு நம்மளுக்கு 7th லெசனில் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ் எ வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா கேட்டாச்சு. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இஸ் லிஸ்ட் எனி த 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த லைட் கேட்டாச்சு. ஸோ என்ன கேட்காத கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸும் த ரூல்ஸ் ஃபார் த ஹவு கேன் த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அது இந்த இயர் நம்மளுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கன்ஃபார்மாக நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணும். இதில் என்ன கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க சார் March 24 வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னும் டிஃபைன் த டிஸ்பர்ஷன்ஸ் ஆஃப் த லைட், இட்ஸ் அ why are the traffic signal red in color அப்படின்னு சொல்லிட்டும் இட்ஸ் அ what is the least count of the traveling microscope அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் எல்லாமே நாம் நினைக்கிற மாதிரி 7 மார்க்ஸ் அப்படிங்கிறது அப்படியே டீட்டெயிலில் இருந்து தான் வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை.
ஓகேவா சார்? ஸோ அப்போ என்ன பண்ணணும், கன்ஃபார்மாக அது 2 மார்க்ஸில் இருந்தும் நம்மளுக்கு வரலாம், 1 மார்க்கில் இருந்து கூட எடுத்து கேட்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த டிப்ஸை தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ அதனால் யாரும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா டீட்டெயில் இருக்கிறது தான் அப்படியே கேட்பாங்க அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். அடுத்து பாருங்கள், இட்ஸ் அ டிஃபரன்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா மயோபியா அண்டு ஹைப்பர் மெட்ரோபியா, வாட் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 7 மார்க்கில் இதோட 2 டைம் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் 3வது டைம் கூட நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் ஃபுல் தரோட நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா 7 மார்க்ஸை ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? தென் நம்ம கம்பல்சரி வந்து பார்த்தோன்னாக்க ஆப்டிக்ஸில் இருந்து நாம் எப்படி கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ணுறது, எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி சம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பல்சரி செப்டம்பர் 20ல் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 22, மே 22 ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சம்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மொத்த சம் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ஹேவிங் 4 சம்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 2 சம்ஸ், அடுத்தது ஹார்ட் கொஸ்டின்ஸ் அதுலேயும் ஒரு 2 சம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டா நாம் இப்போ பார்த்த அந்த 2 கொஷினுமே இந்த சம்ஸ்குள்ளார தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்டிக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸை ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ நம்மளால் கம்பல்சரியை அட்டன் பண்ண முடியும். ஓகே, கோ டு த தேர்ட் லெசன், த தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதில் நம்மளுக்கு வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன லெசன், ஆனால் இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய லைன் பை லைன் இன்டீரியர் கொஞ்சம் பார்க்கணும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸையும் நல்லா தரவாக வச்சுருக்கணும். ஸோ அதே டைமில் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செப்டம்பர் 2020ல் இட்ஸ் டிஃபைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்டு மென்ஷன்ஸ் இட்ஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின். ஸோ அதே டைமில் அவகாட்ரோ லா, இட்ஸ் 1 கலோரி, பாயில்ஸ் லா, இட்ஸ் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த இயரில் இதில் 1 கலோரி 2 டைம்ஸ் கேட்டிருக்கிறாங்க, பாயில்ஸ் லா 2 டைம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் ஒரு 8 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதிலிருந்து தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஆனால் டீட்டெயிலில் வந்து நம்மளுக்கு 2 கொஸ்டின் இருக்குது. இதில் 4 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பாயில்ஸ் லா, டிஸ்டிங் பிட்வீன் த ரியல் கேஸஸ் அண்டு ஐடியல் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் நம்மளுடைய புக் பேக் கொஸ்டின்ஸில் 2 மார்க்கில் இருந்து கம்பைன் பண்ணி 2 கொஸ்டினை கம்பைன் பண்ணும்போது இதுக்கு 2 மார்க், இதுக்கு ஒரு 2 மார்க் கொடுத்து ஜூலை 23ல் ஒரு 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களே ஒழிய இது வரைக்கும் இந்த லெசன்ஸில் இருந்து நம்மளுக்கு 7 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கேட்கவே இல்லை. ஆனால் 2 டீட்டெயில் இதில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. The first one, the experiments for the identify the real and apparent gases அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலி இருக்குது. இந்த ரியல் அண்டு அப்பேரண்ட் கேஸஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் அதே டைமில் இட்ஸ் அ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதை 2ஐயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா தரவாக படித்து வச்சுக்கணும். இதை தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு இதிலேருந்து இந்த இயரில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்குவோம். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெசன்ஸில் இருந்து கம்பல்சரி கேட்கக்கூடாதா சார்? கண்டிப்பாக கம்பல்சரி சம்ஸ் கேட்பாங்க. ஸோ எப்படி சார் அப்படின்னு சொன்னோம்னா இதுலேயும் நம்மளுக்கு சால்வ்டு ப்ராப்ளம் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இட்ஸ் அ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அடுத்தது இதுலேயும் ஹார்ட் கொஸ்டின்ஸ் ஒன்லி 1 இருக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணிக்கணும். ஓகேவா சார்? ஸோ அப்போ தேர்ட் லெசன் அப்படின்னு பார்த்தா 7 மார்க்ஸ் இது வரைக்கும் கேட்கப்படவில்லை. அந்த 2 கொஸ்டின் 2 டீட்டெயில்ஸையும் என்ன பண்ணுங்கள், தரவாக கேட்டுக்கோங்க. ஸோ அதை நம்ம படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே 4th லெசன் வாங்க, எலக்ட்ரிசிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு புக் பேக் 1 மார்க்ஸ் இருக்குது. அது இல்லாமல் புக் இன்சைடில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த 1 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். அடுத்தது 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். என்ன ஒன்றுனா வெரி ஷார்ட் ஆன்சர் ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது.
ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. டோட்டலாக நம்மளுக்கு வந்து இட்ஸ் ஒரு 2 மார்க் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 9 கொஸ்டின்ஸில் இருந்து தான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னாக்க எலக்ட்ரிசிட்டியில் கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூலை 23 வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கொஸ்டின்ஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். மார்ச் 24 வந்து பார்த்தீங்கன்னாக்க டங்ஸ்டன்ஸ் ஒய் இஸ் த டங்ஸ்டன்ஸ் மெட்டல்ஸ் யூஸ்ட் இன் த பல்ப்ஸ் பட் நாட் இன் த ஃபியூஸ் வயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. Then the charge of the 12 the coulomb flows through the bulb in the 5 seconds. What is this current through the bulb அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு 2 மார்க்கில் கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ். இது எல்லாமே புக் பேக்லேயே நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஒன்று தான். ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு 4 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 மார்க்லேருந்து வரலாம், அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸ்லேருந்து வரலாம், டீட்டெயிலேருந்து வரலாம். இந்த லெசன்ஸில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 டீடைல்ஸ் இருக்குது. அந்த 5 டீடைல்ஸையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னாக்க தரவாக வச்சுருக்கணும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இதில் இட்ஸ் ரைட் எ சிம்பிள்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ கிரவுண்ட் கனெக்ஷன். ஏன்னா இன்டீரியரில் ஒரு நல்ல ஒரு இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸுக்காகவே ஒரு டேபிளர் காலம் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அத்தனை காம்பனன்ட்ஸு, அதனுடைய யூசேஜ், அதனுடைய சிம்பிள்ஸ், இது எல்லாமே தரவாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்படி பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்ததுன்னா கொஸ்டின்ஸை நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அது இன்டீரியராக இருந்தாலும் ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு செப்டம்பர் 21 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டீட்டெயிலில் இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 7 மார்க்ஸ் வரலாம், அதுலேருந்து நம்மளுக்கு 4 மார்க்ஸ் வரலாம். இப்போ 7 மார்க்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எக்ஸ்பிளைன் அபவுட் த டொமஸ்டிக் த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 20 கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் வாட் இஸ் த மீன் பை த எலக்ட்ரிக் கரண்ட், இட்ஸ் அ நேம் அண்ட் டிஃபைன் இட்ஸ் த யூனிட் விச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ் யூஸ்டு டு the measures the electrical current, it's a how should it be the connected in a circuit அப்படின்னு சொல்லிட்டு மே 22 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது இதான புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். அந்த புக் பேக் கொஸ்டின்ஸை தரவாக வச்சுருந்தோம்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸை அப்படியே நம்மளுக்கு 7 மார்க்காகவும் கேட்டிருக்காங்க. ஏன்னா புக் பேக்கில் கொடுத்துருக்கிறதே நம்மளுக்கு இட்ஸ் அ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக 7 மார்க்கை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு அதே கொஸ்டின்ஸை அப்படியே நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கிடைச்சது அப்படின்னா நம்ம அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் சார் நம்மளுக்கு புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு கொஸ்டின் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே நம்மளுக்கு த ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் தான் இது வரைக்கும் நம்மளுக்கு கேட்கவே இல்லை. இந்த இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி வந்துச்சுன்னா ஏன்னா அது ஒரு டெரிவேட்டிவ் பார்ட்டாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை அட்டன் பண்ண வேணான்னு திங்க் பண்ணுவாங்க. அப்படி அட்டன் பண்ணாமல் விடாதீங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணினீங்கன்னா யூ காட் த ஃபுல் மார்க் கண்டிப்பாக வாங்கிடலாம். கவலையே பட வேண்டாம். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியிலேருந்து நம்மளுக்கு கம்பல்சரி சம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இது வரைக்கும் அதிக முறை நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி சம் 2 மார்க்காக இருக்கட்டும் இல்லை 4 மார்க்காக இருக்கட்டும் அதிக முறை கேட்டது எந்த லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியிலேருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்டிருக்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 2 மார்க்கில் இருந்தும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, 4 மார்க்லேயே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸை நாம் எப்படி சார் நம்ம வந்து எல்லா சம்ஸையும் பார்த்துதாகணுமா? கண்டிப்பாக நம்ம எல்லா சம்ஸையும் பார்த்துதாகணும். அப்படி பார்க்கும்போது இந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் 10 சம்ஸ் இருக்குது. ஓகேவா சார்? ஸோ அதே நியூமரிக்கல் ப்ராப்ளம் ஒரு 4 சம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதே மாதிரி ஹார்ட் கொஸ்டின்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. கம்பல்சரி அந்த கொஸ்டின்ஸை நம்ம எல்லாத்தையும் பார்த்தா தான். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே மற்ற லெசன்ஸை விட எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவ் யூ மோர் இம்பார்ட்டன்ட் டு அட்டெண்ட் த இட்ஸ் அ கம்பல்சரி சம். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த சம்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக புரிகிற அளவுக்கு நல்லா போட்டு பார்த்துடணும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி அந்த கொஷின் வரும்போது மார்க் விடாமல் ஈஸியாக நம்ம வாங்கிடலாம். சரி, நம்ம ஒவ்வொரு தடவையும் கம்பல்சரி சம் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஃபிசிக்ஸில் அதில் என்ன ஃபார்மேட் வச்சுக்கிறது சார் அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு கொஷினை படித்த உடனே டேட்டாஸ் என்னான்னு புரிஞ்சுக்கணும். டேட்டாஸ் புரிஞ்ச உடனே என்ன பண்ணணும், கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணணும். ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணணும்னு என்ன பண்ணணும், அந்த ஈக்குவேஷன்ஸுக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணணும்னு என்ன சார் பண்ணணும், அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வித் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னோம்னா 2
2 மார்க்னா 2 மார்க், 4 மார்க்னா 4 மார்க் கன்ஃபார்மாக வாங்கிடலாம். அதில் எந்த மாற்றமே இல்லை. சரி, ஓகே. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அடுத்து நம்ம பார்க்குறது 5th லெசன் அக்கௌஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கௌஸ்டிக்ஸுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு சாப்டர். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த லெசனை படிக்கும் போது முதல்ல புக் பேக் 1 மார்க்கு தரவாக படிச்சிருங்க. அதே டைமில் புக் இன்டீரியரில் லைன் பை லைனாக நம்மளுக்கு படிக்கும் போதே உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்கலாம், அது இல்லாமல் சில என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாஸையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதாவது த சவுண்ட் இட்ஸ் அ மூவிங் இன் த ஏர், த சவுண்ட் இட்ஸ் அ மூவிங் இன் த இட்ஸ் அ ட்ரை ஏர், இட்ஸ் அ சவுண்ட் இட்ஸ் மூவிங் இன் த ஹியூமிடிட்டி ஏர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அதுக்கான வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கணுன்னு சொல்லிட்டு புக் இன்டீரியர் போயிட்டு எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருங்க. அது 1 மார்க்குக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு 2 மார்க்ஸ் வாங்க. அதில் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இட்ஸ் அ புக் பேக்கில் நம்மளுக்கு 5 வெரி ஷார்ட் ஆன்சர்ஸும் 5 ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு 10 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 10 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஹேண்டில் பண்ணாவே போதும், நம்மளுக்கு இந்த 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மென்ஷன்ஸ் த 2 cases in which there is no the Doppler effect in sound அப்படின்னா, இந்த டாப்லர் எஃபெக்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அப்படின்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக நீங்கள் என்ன பண்ணணும், படித்து வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது செப்டம்பர் 20 நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, when the sound waves travels through the air is the particles dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்மளுக்கான ஒரு 1 மார்க் ஃபார்மேட்டில் 2 மார்க்ஸு கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ 1 மார்க்ஸில் இருந்து கூட ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் இருந்தும் 2 மார்க்ஸ் வரலாம். அப்போ 1 மார்க்கர் ஃபுல் தரோடாக வச்சிங்கன்னா தான் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை கூட கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேர்ட் ஒன், த வாட் இஸ் த ஆடியபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா 2 மார்க் கொஸ்டின்ஸாகவே நம்மளுக்கு அஷ்யூம் பண்ணி ஆன்சர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இஸ் வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ அப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மோஸ்ட் ஆஃப் ஆல் படிச்சிங்கனாவே இட்ஸ் அ 90+ வாங்குறதுக்கான வாய்ப்புகள். அதுக்கு மேலே தான் நம்ம ஒரு 10 மார்க்குக்கு தான் இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிகுலராக போய் அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்திக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ what do you understand by the term the ultrasonic waves, what are the medical applications of the echo அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 20 கேட்டிருக்காங்க. they explain why the ceiling of the concrete halls are the curved அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா நாம் பார்க்குற புக் பேக் கொஸ்டின்ஸை தான் இங்கே கொஸ்டின்ஸை அரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுலேருந்து கேட்டிருக்காங்க, புக் பேக் கொஸ்டின்ஸில் இருந்து தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. புக் பேக்கில் டீட்டெயிலேருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஏப்ரல் 23. அதில் பார்த்தீங்கன்னாக்கா வாட் யூ த அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் த அல்ட்ராசானிக் வைப்ரேஷன், வாட் இஸ் த மீன் பை த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் த சவுண்ட். அடுத்து ஏப்ரல் 23 அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன்ஸ் த 2 cases in which there will be no Doppler effects in sounds அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேற ஒரு லெசனில் இருந்து இன்னொரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிங்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல வந்து ரோமன் 1 மட்டும் நான் போட்டிருக்கேன். அப்போ இன்னொரு கொஸ்டின் எங்கே சார் போச்சு, வேற ஒரு லெசன்லேருந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, கண்டிப்பாக நாம் ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணுறோம், ஒரு 7 மார்க் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நாம் நினைக்கிற மாதிரி ஒரே லெசன்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான்
கண்டிப்பாக வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன் சார் அப்படின்னா அது வெவ்வேறு லெசன்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கூட பார்ட் 1 ரோமன் 1ல் வந்து பார்த்தோன்னா ஒரு லெசன், ரோமன் 2ல் ஒரு லெசன், வேற ஒரு லெசனில் இருந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் ரெண்டையும் எடுத்து மிங்கிள் பண்ணி ஒரு 4 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது. அப்போ ப்ளூ பிரிண்ட் இல்லாததுனால கண்டிப்பாக அவங்க கொஸ்டின் எப்படி வேணால் ஃப்ரேம் பண்ணலாம், அதை எழுதுறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அக்கௌஸ்டிக்ஸில் இருந்து 7 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இருக்கிறது 4 கொஸ்டின் இருக்குது. அந்த 4 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எக்கோ அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸ், வாட் இஸ் அன் எக்கோ, the state the two conditions necessary for the hearing an echo, it's a what are the medical applications of the echo, it's a how can you calculate the speed of the sound using echoes அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 24ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் கேட்காம இருக்கிறாங்க. அப்போ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே கொஸ்டின்ஸை அதுலேயும் நம்மளுக்கு 3 பார்ட்ஸ் நம்மளுக்கு அடங்கி இருக்குது. அந்த 3 பார்ட்ஸை என்ன பண்ணியிருக்கலாம், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் அதில் ரோமன் 1 ரோமன் 2 எடுத்து ஒரு கொஸ்டின் ஒரு பார்ட் ஆகும். வேற ஒரு லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் 3ன்னு கொடுத்து அது ஒரு 7 மார்க்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 6 லெசனையுமே நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபுல் தரவுடாக படிச்சிருக்கணும். அதில் எக்ஸ்பீஷியலி ஸோ நம்மளுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் தரவுடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். தென் அக்கோஸ்டிக்ஸில் இருந்து கண்டிப்பாக சம்ஸ் கேட்பாங்க. அது பேஸ்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா டாப்லர் எஃபெக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற சம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கிறதுனால அந்த டாப்லர் எஃபெக்டில் இருக்கக்கூடிய 8 ஈக்குவேஷன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கம்பல்சரி சம் இதிலிருந்து வந்தால் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது. அதே நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7, அடுத்தது ஹார்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக நம்மளால் பார்த்தீங்கன்னா சம்ஸ் அது ஈக்குவேஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுற மாதிரி ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் கொடுத்துருவாங்க, வெலாசிட்டி ஆஃப் லிசனர் கொடுத்துருவாங்க, வெலாசிட்டி ஆஃப் சோர்சஸ் ஆஃப் த சவுண்டும் கொடுத்துருவாங்க. ஏன்னா கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியாக அது என்ன கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்கங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும், இந்த சம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். ஓகேவா சார்? ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றும் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொஸ்டின் இந்த லெசன்ஸ்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை நாம் கம்பல்சரி வந்ததுன்னா ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க த லாஸ்ட் லெசன் த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய 1 மார்க் அடங்கியிருக்கு. ஸோ அதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நல்லா தரவாக படிங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மேட்ச் இட் கொடுத்துருப்பாங்க. அந்த நிறைய மேட்ச் இட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மேட்ச் இட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க்காக நம்மளுக்கு எப்படி வேணால் கன்வெர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. அப்படி நீங்கள் பார்க்கும்போது அப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய எந்த மேட்ச் இட் சூஸ் fill up true and false reason assertions எதையுமே விட்டு வைக்காதீங்க. ஸோ இன்டீரியர் கொஸ்டின்ஸும் போய் நல்லா தரவாக பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா 1 மார்க்கில் இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு 1 மார்க்குமே மிஸ் ஆகாமல் நம்மளால் 12 அவுட் ஆஃப் 12 வாங்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் 1 மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ 2 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் பேஸ்டு for 11 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 9 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கான். இந்த 20 கொஸ்டின்ஸில் இருந்து 2 மார்க்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருந்து இந்த 20 கொஸ்டின்ஸ் இருந்துமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் இன்னும் ஒரு தடவை கூட புக் பேக்கில் இருந்து நம்மளுக்கு கேட்கவே இல்லை. ஸோ ஒரே ஒரு தடவை கம்பல்சரி சம் என்ன பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் 23ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மார்க்கில் நம்மளுக்கு கம்பல்சரி சம்ஸ் மட்டும் நம்மளுக்கு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. மற்ற அந்த 20 கொஸ்டின்ஸில் இருந்து புக் பேக் கொஸ்டின்ஸில் இருந்து எந்த ஒரு கொஸ்டினும் இது வரைக்கும் கேட்கல. இந்த இயர் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ்
இந்த 4 மார்க்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் நம்மளுடைய புக் பேக்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இதில் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு இருக்கிறது ஒரு 3 டீடைல்ஸ் தான். ஆனால் இங்கே எப்படி கேட்டிருக்காங்க, ரைட் எனி 4 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த நேச்சுரல் அண்ட் த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய புக் இன்டீரியரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா அழகாக கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அது ஆகஸ்ட் 22 நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொஷின் வந்தாவே ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். அப்போ கொஷின்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து வந்தால் விடவே கூடாது, ஈஸியாக நம்ம படித்து வச்சிடணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ நான் தான் சொன்னேன் இல்லையா, மேட்ச் இட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் இட் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு மேட்ச் ஷீட் நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இந்த மேட்ச் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஜூலை 23 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஷீட்டோட இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதோட ரோமன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க கொடுத்துருக்கான். இது என்ன சார் அப்படின்னா ஒரு ரீசன் அசஸ்டன் கொஸ்டின்ஸ் மாதிரி தான். ஸோ அப்போ அதில் நீங்கள் பார்க்கும்போது த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா அப்போ இன்டியூஸ்டு ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னவா சார் இருக்கும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தென் அதே நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் நடக்குது அப்படின்னா அப்போ நியூக்ளியர் ஃபிஷன் என்ன டெம்பரேச்சரில் நடக்கும், ரூம் டெம்பரேச்சரில் நடக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் ஷீட்டுக்கும் ரீசன் அண்ட் அசஸ்டன் கொஸ்டின்ஸுக்கும் 2 மார்க்னு போட்டு நம்மளுக்கு 4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின்ஸாக கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு அதில் செகண்ட் ரோமன் மட்டும் போட்டிருக்கேன். ஏன் அப்படி செகண்ட் ரோமன், எங்கே ஃபர்ஸ்ட் ரோமன் எங்கே போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோமன் ஃப்ரம் த அதர் லெசன். ஸோ அப்போ அதர் லெசன்லேருந்து ரோமன் 1ம் இட்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து ரோமன் 2வும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆயிருந்ததுனால ஜூலை 24 ஒரு 4 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு நான் தான் சொன்னேன் இந்த 4 மார்க் அப்படிங்கிறதோ 7 மார்க்குங்கிறதோ சேம் லெசன்ஸில் இருந்து தான் கொஸ்டின்ஸை கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒரு லெசனில் இருந்து ஒரு பார்ட் எடுத்துக்கலாம், ஒரு 2 மார்க் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இல்லை அக்கௌஸ்டிக்ஸ் ஆப்டிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 லெசன்ஸ்னுடைய 2 2 மார்க் கொஸ்டின்ஸை கம்பைன் பண்ணி 4 மார்க்ஸ் ஆகும். 3 2 மார்க் கொஸ்டின்ஸ் இது மாதிரி மிங்கிள் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு 7 மார்க்ஸையும் நம்மளுக்கு ஃப்ரேம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா 2 மார்க்ஸையும் எல்லா டீட்டெயில்ஸையும் தரவாக படிங்க. எப்படி வேணால் நம்மளுக்கு கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சஃபில் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸை கொடுக்கலாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த லெசன்ஸில் நம்மளுக்கு இருக்கிறதே 3 7 மார்க் கொஸ்டின், அதாவது டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. அதில் compare the properties of alpha, beta and gamma radiations அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 2020 வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். ஜூலை 23 கேட்டிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோமன் அது ABC அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. who discovered the natural radioactivity. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸு. இன்னும் சொல்ல போனால் இது 1 மார்க் கொஸ்டின்ஸ், வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரைட் எனி 3 த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இது ஏற்கனவே நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து எல்லாம் சஃபில் பண்ணியிருக்காங்க. த கிவ் எனி டு த 2 யூசஸ் ஆஃப் த ரேடியோ ஐசோடோப் இன் த ஃபீல்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 22ல் இது மாதிரி ஒரு புக் பேக் டீட்டெயிலே கிடையாது. ஆனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸையும் 1 மார்க் கொஸ்டின்ஸையும் மிங்கிள் பண்ணி நம்மளுக்கு ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்படியும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மே 22ல் இதை செஞ்சுருக்காங்க. வாட் இஸ் த நியூக்ளியர் ரியாக்டர் எக்ஸ்பிளைன்ஸ் இஸ் த எசென்ஷியல் பார்ட்ஸ் வித் தர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஏப்ரல் 23ல் 3 கொஸ்டினில் 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்க இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா, இட்ஸ் வாட் இஸ் த நியூக்ளியர் ரியாக்டர், அதனுடைய எசென்சியல் பார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது 2 கேட்டாச்சு. அப்போ இன்னொரு கொஸ்டின் என்னது, இட்ஸ் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இட்ஸ் கண்ட்ரோல்டு அண்டு இட்ஸ் அன்கண்ட்ரோல்டு செயின் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை தான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. அதனால் அந்த கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. சரி, இப்போ நம்ம இது மாதிரி எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம 1 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் 7 மார்க் எல்லாம் அட்டன் பண்ணிட்டாலும் கம்பல்சரி அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறது நம்மளுடைய
நியூக்ளியர் ஃபிசிக்ஸும். எப்படி எலக்ட்ரிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னனோ அதே மாதிரி நம்மளுக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸும் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி நம்மளுக்கு பார்க்கும்போது 2 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 21 நம்மளுக்கு கேட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தா ஏப்ரல் 23 இருந்தும் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின்ஸில் இந்த லெசன்ஸில் இருந்து நாம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கொஸ்டின்ஸை விடாமல் கம்பல்சரி சம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினீங்கன்னா அதில் சால்வ்டு ப்ராப்ளம் ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது, நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதே டைமில் ஹார்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதையும் தரவாக பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நம்மளால் ஒரு கொஸ்டின்ஸை கூட மிஸ் பண்ணாமல் ஃபிசிக்ஸில் இருந்து எழுதிட்டோம்னா அப்போ நம்ம 100 மார்க்ஸ் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஃபிசிக்ஸ் நம்மளுக்கு வழிவகுக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு இதை தீர்க்கமாக சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா கன்ஃபார்மாக சயின்ஸில் நீங்கள் சென்டம் வாங்கிறது உறுதி. இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். கன்ஃபார்மாக யூ காட் த சென்டம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ மாதிரியே இன்னும் நிறைய வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இந்த அப்லோட் பண்ணுறதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.